வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, அமிர்தா கவுன்சிலிங்ல கவுன்சிலிங் ஃபீஸ், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 5000 பே பண்ணணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் திரும்பி தருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாருங்க, அமிர்தா கவுன்சிலிங்ல நீங்க பர்டிகுலரா அமிர்தா வெப்சைட்ஸ்குள்ள நீங்க போய் உங்களோட பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே குடுத்து, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ, அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கும் முடிச்ச வாட்டி, நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண பிறகு, உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபீஸ், அதாவது கவுன்சிலிங்க்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ வந்து பே பண்ணணும். அது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, ₹5000 நீங்க பே பண்ணணும். இந்த ₹5000 வந்து ரீஃபண்டபிளா, நான் ரீஃபண்டபிளா அப்படின்னா, யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் ஆகும், யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் ஆகாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நீங்க ஃபீஸ பே பண்ணிடுறீங்க. சப்மிட் குடுத்துடுறீங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 2 ரவுண்ட் இருக்கு. இந்த 2 ரவுண்ட்லயும் சீட்ஸ் வந்து அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க வந்து சீட்ஸ் எடுத்தாலும் சரி, எடுக்கலினாலும் சரி, நீங்க அந்த ₹5000 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும், செகண்ட் ரவுண்ட்லயும் உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகல அப்படின்னா, உங்களுக்கு அந்த ₹5000 வந்து நீங்க திரும்பி வாங்கிக்கலாம். சரிங்களா? இதுலயுமே உங்களுக்கு ஒன்ஸ் வந்து சீட்ஸ் அலாட் ஆகலினா மட்டும் தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் சீட்ஸ் அலாட் ஆயி, நான் வந்து பர்ட்டிகுலரா அந்த சீட்ஸ வந்து நான் எடுக்கல, இருந்தாலும் எனக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா, உங்களுக்கு ஒன்ஸ் சீட்ஸ் அலாட் ஆனாவே உங்களுக்கு ₹5000 நான் ரீஃபண்டபிள் ஆயிடும். அதனால உங்களுக்கு வந்து நீங்க சீட்ஸ் எடுத்தாலும் சரி, சீட்ஸ் எடுக்கலினாலும் சரி, உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆனது தான். அதனால உங்களுக்கு அந்த ₹5000 வந்து கிடைக்காது. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து இப்ப வந்து ஃபீஸ பே பண்ணலாம்? அடுத்த கொஸ்டின்ஸ். சப்போஸ் எனக்கு அமிர்தால தான் நான் வந்து ஜாயின் பண்ண போறேன். இதுதான் என்னோட ட்ரீம் காலேஜ். இதுல வந்து பர்ட்டிகுலரா நான் நல்ல ரேங்கிங் எடுத்திருக்கேன். இந்த ரேங்கிங்ல எனக்கு வந்து காலேஜஸ் செலக்ட் ஆகும். எனக்கு எந்த ஸ்லாப்னாலும் பரவால்ல. நான் அந்த ஸ்லாப்ல நான் போய் படிக்கிறதுக்கு விரும்புறேன். அப்படின்னா, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி, நீங்க வந்து ஃபீஸ பே பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல நான் வந்து இப்ப ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். அதுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரணும். வெயிட் பண்றேன். இல்ல நான் வேற ஏதாவது நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். அதுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரணும். அதுக்கோசரம் நான் வெயிட் பண்றேன். நான் இப்பயே அமிர்தால கவுன்சிலிங் ஃபீஸ பே பண்ணலாமா? அப்படின்னா, அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வரட்டும். மேபி உங்களுக்கு வந்து ஜூன் 7த் வரைக்கும் உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பனா இருக்கும். இந்த ஜூன் 7த் வரைக்கும் நீங்க கவுன்சிலிங் ஃபீஸ வந்து பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 8த் தான் உங்களுக்கு ட்ரையல் அலாட்மெண்ட். அப்படிங்கிற பட்சத்தில ஜூன் 7த் வரைக்கும் நீங்க வந்து வேற ஏதாவது ரிசல்ட்ஸ் வருது, எனக்கு கன்ஃபார்மா அதுல வந்து சீட்ஸ் கிடைக்கும். அதனால நான் அமிர்தால நான் பே பண்ணல அப்படிங்கிற ஆசிலேஷன்ஸ் மைண்ட்ல இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்ப வந்து நீங்க ஜூன் 7த் வந்து நீங்க பே பண்ணா போதும். சரிங்களா? ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இதுதான் கிரைட்டீரியா. ஸோ எனக்கு வந்து அமிர்தால தான் நான் படிக்க போறேன் அப்படின்னா, நீங்க வந்து கவுன்சிலிங் ஃபீஸ பே பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணிட்டு, இல்ல எனக்கு அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. அந்த அதர் ஆப்ஷன்ஸோட ரிசல்ட்ஸ் வரட்டும். வந்த வாட்டி அதுல வந்து சப்போஸ் ஹையா இருக்கு அப்படின்னா, வெல் அண்ட் குட். நீங்க அந்த ஆப்ஷன்ஸ்க்கு போங்க. இல்ல அதனோட ரிசல்ட்ஸ் வந்து லோவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க அமிர்தால கவுன்சிலிங் ஃபீஸ பே பண்ணி, நீங்க வந்து பர்ட்டிகுலரா அமிர்தால சீட்ஸ் எடுக்கலாம். இதுலயுமே பர்ட்டிகுலரா உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து சீட்ஸ் ஒன்ஸ் அலாட் ஆச்சுன்னா, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தரமாட்டாங்க. நீங்க சீட்ஸ் எடுத்தாலும் சரி, எடுக்கலினாலும் சரி. ஆனா ஒன்ஸ் வந்து கவுன்சிலிங்ல சீட்ஸ் அலாட் ஆகல அப்படின்னா, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தருவாங்க. ஆனா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க ப்ராப்பரா வச்சிருங்க. சப்போஸ் ரீஃபண்ட் ஆகணும் அப்படின்னா, நீங்க அப்ளை பண்றதுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.